ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10வது வகுப்பில் தமிழ்நாட்டில் முதலாவதாக வந்துருந்துச்சு. இப்போ இங்கே படித்தாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன்னா இந்த பள்ளி நிறைய மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் முதன்மையான மாணவ மாணவிகளை உருவாக்குகிறது என்று சொன்னார்கள். அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நானும் கலெக்டரும் போயிருந்தோம். அந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வரும்போதே அழுதுகிட்டே வந்துச்சு. அம்மா அப்பா கூட வர்றாங்க. நான் கேட்டேன், ஏம்மா ஃபஸ்ட் வாங்கியிருக்க ஸ்டேட்டில் 10th ஸ்டாண்டர்டில் ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் நீ ஃப்ளூக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்ட அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நீ +2லையும் ஃபஸ்ட்டு வந்து காமி, அப்போ தான் நாங்கள் நம்புவோன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னுச்சு. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்க வேண்டுமே என்பதற்காக மனப்பூர்வமாக சொன்னேன். நான் கூட எஸ்பி ஆகணும்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்படி சிரிச்சாங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உன்னாலெல்லாம் ஆக முடியுமான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை சொன்னேன். நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் போன்னு சொன்ன. அந்த பொண்ணு போயிட்டு திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து, சார் நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள் சார், நான் எழுதிக்கிறேன்னுச்சு. திரும்ப சொன்னேன், எழுதிக்கிச்சு, போயிடுச்சு. 2 வருஷம் ஆச்சு, நானும் மறந்துட்டேன். நான் திருச்சி எஸ்பியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ் டெப்டி கமிஷனராக இருந்தவன் திருச்சிக்கு வந்துட்டேன். +2 ரிசல்ட் வந்து ஒரு வாரம். நான் சொல்லுவது கதையில்லை, நிஜம். என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, சார் ஐயாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, அம்மா அப்பாலாம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கையில் ஒரு அட்டை வச்சுருக்கேன் அப்படின்னா. கேமராவில் பார்த்தா தெரியும், உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கமே நினைக்கிறேன், எங்கே பார்த்தோன்னு தெரில. சார் என்ன தெரியல அப்படின்னுச்சு. தெரியலமான்னு ஒரு அட்டை எடுத்து காமிச்சிச்சு. அதில் நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதியிருந்தோன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதை இவ்வளோ நாள் வச்சுருந்தியாமான்னு கேட்டேன். நல்லா கேட்டுங்க. சரிம்மா எங்கே வந்த அப்படின்னா, அந்த அட்டைக்கு பின்னாலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துச்சு. தமிழகத்திலே முதல் முறையாக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநில அளவில் முதலாவதாக வந்து சாதித்து விட்டு உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று கூறி. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு, ஒரு மாதத்துக்கு 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ப்ரொஃபஸரை வேலை பார்க்குது. ஹஸ்பண்டும் ப்ரொஃபஸர். இந்த கல்வி எப்படியெல்லாம் மாற்றுகிறது பாருங்கள். இதை நினைத்து கொண்டே சரபோஜி கல்லூரிக்கு போனவன் நான். என்ன நடந்தது தெரியுமா? என் தந்தை அன்று வடித்த கண்ணீரை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அத்துணைக்கும் காரணம் என் ஏழை தந்தை அன்று என்னுடைய மனதிலே உண்டாக்கிய தாக்கம். என் பிள்ளைகள் அதை கேட்டு படித்தது. நீங்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் ரைடியா? என்ன ஆகணும்னு நினச்சியோ அது நடந்துச்சா? நடக்கும்னு சொல்கிறியே. நான் என்னுடைய ஆசை காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த உங்களை போன்ற நண்பர்களை போன்ற ஒருவன் எனக்கு நண்பன். என்னை விட ஏழ்மையான குடும்பம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மன்னர் சரபோஜி அரசலர் கல்லூரிக்கு 2 பேரும் நடந்தே போவோம். போகிற வழியில் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லேடிஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி பங்களா இருக்கும், ஒரு கலெக்டர் பங்களா இருக்கும். என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுட்டு ஒரு லைன் விடாமல் படிப்பான். கல்லூரி நேரம் போக எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரியாக மாற வேண்டும் என்பது. தினம் அந்த எஸ்பி பங்களாவை நின்று பார்ப்பேன். என்னடா ஒரு எஸ்பிக்கு இவ்வளோ பெரிய பங்களாவா? இந்த ஆளை பார்த்தா ரவுடியெல்லாம் ஓடுறான். வருகின்ற வழிகளிலெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடுகிறது. இவர் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியுது. நம்மளாம் ஏழையாக இருக்கிறோமே, இந்த மாதிரி ஒரு அதிகாரி ஆக முடியுமா அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். தினம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெரிய மீசை வச்சுட்டு காக்கி உடை அணிந்து சிவப்பு விளக்கு சுழலை 1111 ஒரு அம்பாசிடர் காரில் 1968ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளராக வால்டர் தேவாரம் டிஜிபி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் இருந்த நாள் காரில் வெளியில் வந்தார். எங்கள் 2 பேரையும் பார்த்தோன்னா காரை நிறுத்தினார். கதையல்ல, நிஜம். தினம் பார்க்குறேன் 2 பேரும் இங்கேயே நிற்கிறியடா, காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். கதவை திறந்துட்டு கீழே இறங்கினார். 2 பேரும் பயந்துகிட்டே நின்னோம்.
நீ போய் ரைஃபிள் கிளப்பில் சேரு, நீ போய் என்சிசியில் சேரு, கல்லூரி நேரம் போக மைதானத்திலே செலவு பண்ணுன்னு முதல்ல என்ன ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அவன் நூலகத்திலே உட்காந்துருப்பான், நான் மைதானத்திலே உட்காந்துருப்பேன். படிப்பு முடிஞ்சு சர்வீஸ் கமிஷன் வச்சு 2 பேரும் போனோம். எனக்கு கிடச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. கிரவுண்டில் நான் அதிகமாக இருக்கேன், அவன் ரிட்டன் டெஸ்ட்டில் அதிகமாக இருக்கேன். நான் சொன்னேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே கட்டி அழுதுட்டு இருந்தியே, நீ இப்படி வந்திருக்கலாமே. இப்போ உங்கள்கிட்ட புத்தகத்தை பற்றி எவ்வளோ சொன்னேன், ஏன் சொன்னேன்னு தெரிஞ்சுக்குவீங்க பின்னாடி. ட்ரைனிங் போயிட்டேன். பயிற்சி முடித்து விட்டு சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடன் குடிபுகுந்தவன் நான். இதை எனக்காக சொல்லலை, இனிமேல் தான் கிளைமேக்ஸு. பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். மாணவ செல்வங்களே, அங்கே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து என்னால் ஒரு எஸ்பியாகவும் அவனால் ஒரு என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து கலெக்டராகவும் ஆக முடியுதுன்னா உங்களாலெல்லாம் ஆக முடியுமா முடியாதா? என்னமே வாழ்வு என்று சொன்னேனே, அது உண்மையா இல்லையா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. அந்த வலிமையை உணராத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கின்றோம். நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து, இல்லாவிட்டால் உன் மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். மனசில் ஒரு விவசாயி பயிரை வளர்த்தெடுக்கும் போது எப்படி களைகளை அகற்றுகிறானோ, கெட்ட எண்ணங்கள் உள்ளே போகாமல் மனதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனம் உங்களை வழி நடத்திவிடும். நீ மனத்திற்கு அடிமையாக கூடாது, மனம் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அடிப்படை அதான். இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய ஆசிரியர்களோ தேவையில்லை, நீங்களே போதும். ஒரு அதிகாலை நேரத்தில் எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்களே மாற்றிக்கொண்டால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். மகாத்மா காந்தி சொல்கிறது அதான். இந்த உலகம் நல்லதாக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ முதல்ல நல்லவனா மாறுங்கிறார். ஈன்றால் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைங்க. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலைக்கு போகாது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையான வழியில் சம்பாதிக்கிற பொருள் தாண்டா மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறான். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பில்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் அவளுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள்னு ஒரு ஜனாதிபதி எழுதுறான். அப்போ உழைப்பினுடைய மகிமை என்ன? அதற்காகத்தான் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் உங்களுடைய மனதினுடைய வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றேன். உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி போடுகின்றன. அத்துணைக்கும் காரணம் சிந்தனையே. until you change your mind you never achieve great things. மனதிலே மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய உன்னால் பெரிய காரியங்களை சாதிக்கவே முடியாது. மனதிலே மாற்றம் ஏற்பட்டால் நீ எதையும் சாதிக்க முடியும். The golden key to remember is the sole author of your success is your brain. You master your thoughts. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. சரி, இதெல்லாம் ரைட்டு. எல்லாருமே லட்சியம்னு சொல்கிறாங்களே, என்ன லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே, என்ன உன் மீது நீ நம்பிக்கை வைக்கவில்லை என்றால்
நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. ஏன் தெரியுமா? உன் மீது நம்பிக்கை வை என்று சொல்லுகின்றேன். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. ஏனென்றால் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். அதோட மட்டும் இல்லை, ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10வது வகுப்பில் தமிழ்நாட்டில் முதலாவதாக வந்துருந்துச்சு. இப்போ இங்கே படித்தாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன்னா இந்த பள்ளி நிறைய மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் முதன்மையான மாணவ மாணவிகளை உருவாக்குகிறது என்று சொன்னார்கள். அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நானும் கலெக்டரும் போயிருந்தோம். அந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வரும்போதே அழுதுகிட்டே வந்துச்சு. அம்மா அப்பா கூட வர்றாங்க. நான் கேட்டேன், ஏம்மா ஃபஸ்ட் வாங்கியிருக்க ஸ்டேட்டில் 10th ஸ்டாண்டர்டில் ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, சார் நீ ஃப்ளூக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்ட அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நீ +2லையும் ஃபஸ்ட்டு வந்து காமி, அப்போ தான் நாங்கள் நம்புவோன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னுச்சு. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்க வேண்டுமே என்பதற்காக மனப்பூர்வமாக சொன்னேன். நான் கூட எஸ்பி ஆகணும்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்படி சிரிச்சாங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உன்னாலெல்லாம் ஆக முடியுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை சொன்னேன். நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் போன்னு சொன்னேன். அந்த பொண்ணு போயிட்டு திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து, சார் நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள் சார், நான் எழுதிக்கிறேன்னுச்சு. திரும்ப சொன்னேன், எழுதிக்கிச்சு, போயிடுச்சு. 2 வருஷம் ஆச்சு, நானும் மறந்துட்டேன். நான் திருச்சி எஸ்பியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ் டெப்டி கமிஷனராக இருந்தவன் திருச்சிக்கு வந்துட்டேன். +2 ரிசல்ட் வந்து ஒரு வாரம். நான் சொல்லுவது கதையில்லை, நிஜம். என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, சார் ஐயாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, அம்மா அப்பாலாம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கையில் ஒரு அட்டை வச்சுருக்கேன் அப்படின்னா. கேமராவில் பார்த்தா தெரியும், உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கமே நினைக்கிறேன், எங்கே பார்த்தோன்னு தெரில. சார் என்ன தெரியல அப்படின்னுச்சு. தெரியலமான்னு ஒரு அட்டை எடுத்து காமிச்சிச்சு. அதில் நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதியிருந்தோன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதை இவ்வளோ நாள் வச்சுருந்தியாமான்னு கேட்டேன். நல்லா கேட்டுங்க. சரிம்மா எங்கே வந்த அப்படின்னா, அந்த அட்டைக்கு பின்னாலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துச்சு. தமிழகத்திலே முதல் முறையாக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநில அளவில் முதலாவதாக வந்து சாதித்து விட்டு உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று கூறி. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு, ஒரு மாதத்துக்கு 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ப்ரொஃபஸரை வேலை பார்க்குது. ஹஸ்பண்டும் ப்ரொஃபஸர். இந்த கல்வி எப்படியெல்லாம் மாற்றுகிறது பாருங்கள். உங்களுடைய லட்சியமும் உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால், ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை ஒருவன் குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். இங்கே மதிப்பெண்கள் அதிகமாக பெற்ற மாணவிகளுக்கு நான் பரிசு கொடுக்க இருக்கின்றேன். அவர்கள் பரிசினை பெற்றிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் தூங்கும்போது அவர்கள் கண் விழித்து படித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து நேரத்தை மட்டும் வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனது தான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு நொடியை கூட பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? பொழுது போக்குவதற்காக இல்லை, பொழுது ஆக்குவதற்காக. ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷன் தான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. 9 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். பேசி முடிச்சுட்டு ஜெர்மனி போனோம். நேரத்தை நாம் எப்படி செய்கின்றோம், அவர்கள் எப்படி செய்கின்றார்கள் பாருங்கள். 8:03 ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்னு எனக்கு அடித்து கொடுத்துருந்தான். 47,000 ரூபா ஒரு டிக்கெட்டு. நானும் என்னுடைய மனைவியும் 2 டிக்கெட். 94,000 ரூபா டிக்கெட்டு. நல்லா கேட்டுங்க, காரணத்தோடு சொல்கிறேன். நான் போலீஸ் அதிகாரி புறப்பட்டுட்டேன். மனைவியை அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் லேட்டு. ஜங்ஷன் போகிறதுக்குள்ளே 3 நிமிஷம் லேட்டாக எவ்வளோ வேகமாக போனாலும் போய் உள்ளே நுழையும் போது 8:07 ஆகிடுச்சு. ட்ரெயின் இன்னும் வரல அப்படின்ட்டு உட்காந்தாங்க. பிளாட்ஃபார்ம் காலியாக இருந்துச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு அங்கேருந்து ஒரு பெரிய ஆள் 6 அடியில் வந்தான். ஆர் யூ அன் ஏஷியன் அப்படின்னு கேட்டான். என்னை பார்த்தோன்னே
எஸ் ஐ ஆம் அன் இண்டியன்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறேன்னு நான் நினைக்கும் போது அவன் சொன்னான், ஓய் யூ ஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் யுவர் டைம்னா. 47 94,000 டிக்கெட் எடுத்துருக்கோம், அன்னெசரிங்கிறங்க பாரு டிக்கெட்டுன்னு காமிச்சேன். அவன் அதை வாங்கி பார்த்துட்டு சொன்னான், லேட்டாக வந்தியான்னு கேட்டான். என் ஒய்ஃப் இல்லைன்னாங்க. ஒரு 3 நிமிஷம் தான் லேட்டுன்னாங்க. அவன் சொன்னான், இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதையா, நேரம் பாதி தூரம் போயிருக்கோம், நீ நேரத்தை வீணாக்காத, ட்ரெயினை விட்டுட்ட, பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது போயானா. என்னடா 1 லட்ச ரூபா போச்சேன்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஏர்போர்ட்டை பிடிக்கலான்ட்டு வேகமாக கிளம்புறான். ஏன்னா ஜெர்மனியில் போய் பேசி ஆகணும் தமிழர்களுக்காக. ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் வேகமாக வந்து ஏறினார். பிள்ளைங்க 2 பேர், மனைவி, சூட்கேஸோட. தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுதுன்னு உத்து பார்த்தேன். அவர் சொன்னார், என்ன கமிஷனர் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன தெரியல, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்ரீதர் அப்படின்னாரு. என்னாச்சுன்னார். என்ன இல்லை சார் லேட்டாக வந்தேன், ட்ரெயினை விட்டேன். ட்ரெயினை தானே விட்டீங்க, எவ்வளோ நஷ்டம்னாரு. 1 லட்ச ரூபான்னு. நான் ஃப்ளைட்டே விட்டேன்னாரு. 2 லட்ச ரூபா போச்சுன்னாரு. நாம் எப்படி நேரத்தை உபயோகிக்கின்றோம், அவர்கள் எப்படி நேரத்தை உபயோகிக்கின்றார்கள். நீ வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் சீக்கிரமாக காலையிலே எழுந்து சேவல்களை எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் எப்பயாவது எனக்கு இந்த ஞாபகம் வந்து சொன்னாலும் யார் எருமை யார் மனுஷன் முடிவு பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அது போகட்டும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று பதிவு பண்ணுறேன். நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு. அதுக்குள்ளே இதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அத்துணை பேரையும் உணர்வுபூர்வமாக வெளியில் அனுப்ப நினைக்கின்றேன். உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அம்மா அப்பாவால் தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து படிக்கிறீங்கன்னு. ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்திலே தாய் மட்டுமே. அதனால்தான் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய் தான் என்கின்றார் நபிகள் நாயகம். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துக்கொண்டு சொர்க்கத்தை வெளியிலே தேடுகின்றாய முட்டாளே, உன் தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்று கூறுகிறார். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே சொல்லுபவன் ஆபிரகாம் லிங்கன். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததால் தான் நாம் சோற்றிலே கை வைக்கிறோம் என்பதை இப்போதே முடிவு செய்து கொள்ளுங்கள். குறள் 281. எல்லாமே வேண்டுவா நென்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எல்லாமே வேண்டுவா நென்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன்
அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா. குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நின்பான் எனைத்தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சுமுயுவ விளக்க உரை. பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும். நூல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன்
அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா.